நிலக்கடலை சட்னி சுவையா எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நிலக்கடலை, ஜீரகம், வரமிளகாய், கொத்தமல்லி, உப்பு, புளி, தண்ணி. இப்போ கடலைப்பருப்பை வறுத்துக்கிறோம். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ கடலை நம்ம நல்லா வறுத்தாச்சு, தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி நான் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகத்தையும் அதே மாதிரியே நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். ஆறு வரமிளகாய் அதே மாதிரியே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. கொத்தமல்லி, ஜீரகம், மிளகாய், புளி, உப்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறோம். அதோட வறுத்து வச்ச கடலையை இதில் சேர்த்திக்கிறோம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் வெறும் இதாகவே அரைச்சிக்கணும். அப்போதான் அந்த கடலை நல்லா அரைவிடும். இப்போ நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கடலை சட்னி தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான நிலக்கடலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்துக்கும் எடுத்துக்கலாம், இட்லி தோசைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி. She's